பகவான் ரமணருடைய உள்ளது 40 அனுபந்தம் பார்த்தோம். இது 41 பாடல்களை உடையது. மேக்சிமம் அதிகபட்சமாக பகவான் பல காலங்களில் 1920களில் 20-30 அந்த 10 ஆண்டு காலத்தில் பலவிதமான பன்னூல் கூறும் உண்மை என்று சொல்வது போல எத்தனையோ சத்குருக்கள் கூறிய பாடல்களை வடமொழியில் இருந்து மலையாளத்தில் இருந்தெல்லாம் தமிழாக்கம் செய்து கோர்வையாக கோர்க்கப்பட்டதுதான் இந்த அனுபந்தம். அதுல போன வாரம் 2 பாடல் பார்த்தோம். இன்றைக்கு 3வது பாடல். சாதுக்கள் ஆவார் சகவாசம் நன்னினார் ஏதுக்கு ஆம் இந்நியமம் எல்லாமும் மேதக்க தன் தென்றல் மாருதம் தான் வீசவே விசிறி கொண்டு என்ன காரியம் நீ கூறு. ரொம்ப அழகா சொல்றார் பகவான். ஆசிரமத்தில் இருக்கச்சு ஒரு சின்ன பொண்ணு வர்ற வந்துட்டு எங்க அப்பா அம்மா விரதம் அனுஷ்டிக்கணும்னு சொல்றா, மௌன விரதம் இருக்கணுங்கிறா, அமாவாசை ஏகாதசியில விரதம் இருக்கணும்னு சொல்றா, நானும் இருக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பகவான்கிட்ட கேட்கிறேன். அப்ப பகவான் சொல்ற இதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா யாரோட சகவாசம் வச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன்னு இந்த நியமம் நிஷ்டெல்லாம் அவ்வளவு அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. சோ நீங்க எவ்வளவுதான் நியமம் நிஷ்டம் எல்லாமே பார்த்தாலும் கடைசியில நீங்கள் யார சார்ந்திருக்கீங்களோ அது ஒரு நல்ல சகவாசம் இல்லைன்னா இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் பகவான் இதுல அந்த பொண்ணுக்கு சொல்ற அந்த நேரத்துல சமஸ்கிருதத்துல இருந்ததை தமிழ்ல இப்ப சொல்லியிருக்காரு. அது என்னது? சாதுக்கள் ஆவார் சகவாசம் நன்னினா. தம்முடைய இயல்பிலேயே யார் ஒருவர் நல்லவர்களாக சத்குணங்களை உடையவர்களாக இறைமை பக்தியை உடையவர்களாக இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட சாதுக்கள் அவர்களுடனே நம்முடைய உறவு கொண்டிருப்பவையானால் ஏதுக்கு ஆம் இந்நியமம் எல்லாமும். நியமா இதெல்லாம் நியமம்னா ஒரு தனி மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணங்கள். சௌச்சா, சந்தோஷா, சுவாத்தியாயா, தபஸ், ஈஸ்வர பிரணிதான. இது ஒரு தனி மனிதன் தனக்காக செய்ய வேண்டிய கடமைகள். இதெல்லாம் கூட தேவையே இல்லை. என்ன சாதுக்கள் நீ கூட சகவாசம் வச்சுட்டு என்ன தானா அந்த குணங்கள்லாம் உனக்கு வந்துடும். இது எது போல அப்படின்னு சில்லுன்னு ஒரு தென்றல் காற்று வீசுது. அழகா சிறு சிறு சிறுன்னு ஒரு அழகா தூரல் போட்டு மழை பெய்யறச்சே ஜில்லுன்னு ஒரு காத்து அடிச்சதுன்னு எவ்வளவு சுகமா இருக்கும். அது எப்படி இருக்கு? அது வீசுறச்சே நீ விசிறினாலும் விசிறி என்ன பிரயோஜனம்? அந்த காற்று அவனுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்குறச்சே விசிறி அவசியமே இல்லை, அந்த காற்றை அனுபவிக்கலாம். அது போல சாதுக்களுடைய ஒரு நட்பின் சகவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது நியம நிஷ்டைகள் எல்லாம் அவ்வளவு கூடாதுன்னு சொல்லல பகவான். அது ரொம்ப முக்கியம். நியம நிஷ்டைகள் தேவை, ஆனா இதை விட அதை கம்பேர் பண்றச்ச அதுதான் மிகவும் உசந்தது. அதனால இதெல்லாம் செய்யுங்க, வேணாம்னு சொல்லல. இதை விட எல்லாம் முக்கியம் நீங்க யாரோட பழகுறீங்க, யாரோட நட்புறவு கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக 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 அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்றேன். 4வது பாடல் தாபம் தன் சந்திரனால் தைனியம் நல் கற்பகத்தால் பாபம் தான் கங்கையால் பாருமே. தாபம் முதல் இம்மூன்றும் இணையில்லா சாதுக்கள் தம்மா தரிசனத்தால் தான் ஏகும் அப்படிங்கிறார். தாபம்னா வெப்பம். இப்ப நம்ம அதான் அனுபவிச்சுட்டு இருக்க சென்னையில வறுத்தெடுக்கிற வெயில். அது எப்படா சாயங்காலம் வரும், எப்படா சில்லுன்னு காத்து வரும்னு வேகின்னு இருக்கும். தாபம் தன் சந்திரனால், தன் என்றால் குளிர்ச்சியான தன்மை, குளிர்ச்சியான சந்திரனுடைய குளிர்ச்சியான கிரணங்கள் நம்ம இது படும் பொழுது வெப்பத்தினால் வரக்கூடிய அந்த வெக்கையிலம் போயிடும். அடுத்தது தைனியம் நல் கற்பகத்தால், நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய. ரமேஷ் சொல்லுங்கண்ணே. நானு ஒரு அரை மணி நேரத்துல கூப்பிடுறேன்ப்பா உன்ன.
தைனியம் நல் கற்பகத்தால், கற்பக விருட்சம் வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு விருட்சம். அந்த கற்பகமானது, கற்பக விருட்சமானது வேண்டதெல்லாம் கிடைக்கும். அப்ப நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய தைனியம் என்றால் வறுமை, தரித்திரம், எல்லாத்தையும் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமே நம்ம கிட்ட இருக்குச்சே, அங்க வறுமை என்ற பெயருக்கு இடமே இல்லையே, வறுமை என்ற சொல்லுக்கு இடம் இல்லையே. சாரி சாரி, சொல்லுப்பா ரமேஷ். இல்ல கண்ணு, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, அப்படிதான் சரி. சரிப்பா சரிப்பா, உனக்கு நல்லது நல்லது நல்லது. தைனியம் நல் கற்பகத்தால், தைனியம் என்றால் வறுமை, கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமே நம் அருகில் இருக்கும் பொழுது வறுமையை பற்றி என்ன கவலை? குளிர்ச்சியான தன் சந்திரனே நம்மிடம் இருக்கும் பொழுது வெப்பத்தை பற்றி என்ன கவலை? அடுத்தது, பாவம் தான் கங்கையால் பாருமே. பார்மை என்றால் கழியுமே. கங்கையில போய் குளிச்சா பாவம் தான் போறது சத்தியமான வாக்கு. அப்போ இந்த மூன்று, தன் சந்திரனால் உங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும், நல் கற்பக விருட்சத்தால் வறுமை ஒழியும், கங்கையில் நாம் நீராடுவதனால் நம் பாவம் குறையும். இதெல்லாம் மூணுமே எங்க இருக்கா? தாபம் முதல் இம்மூன்றும். இம்மூன்றும் என்ன? தாபம், தைனியம், பாவம். இணையில்லா சாதுக்கள் தம் மா தரிசனத்தான் ஏகும். ஏகும்னா போயிடும். நீங்க நல்ல ஒரு சத்சங்கத்தோட இருந்தீங்கன்னா உங்களை எந்த விதமான தீங்கும் அண்டாது என்று பொருள். தாபம் தன் சந்திரனால், தைனியம் நல் கற்பகத்தால், பாபம் தான் கங்கையால் பாருமே, தாபம் முதல் இம்மூன்றும் இணையில்லா சாதுக்கள் தம்மா தரிசனத்தால் தான். இணையில்லா சாதுக்கள், பகவான் அந்த சாது ஜனத்தை எவ்வளவு உயர்த்தி சொல்றாரு. ஒப்பு உயர்வற்ற உயர்ந்தவர்கள் சாதுக்கள் தான் உயர்ந்தவர்கள். பணக்காரர்கள் இல்லாட்டி எவ்வளவோ கோட்டீஸ்வரர்கள் இருந்தா கூட அவர்கள் சாதுக்களா இல்ல காட்டி என்ன பிரயோஜனம்? சாத்வீகம், சாத்வீகத்திலும் இருப்பவர்கள் தான் சாதுக்கள். எல்லா விதமான நற்குணங்களையும் உடையவர்கள் தான் சாதுக்கள். இணையில்லா சாதுக்கள் தான் மா தரிசனத்தார். மான மிகப்பெரிய கிடைத்தற்கரிய தரிசனத்தார், கிடைத்தற்கரிய ஒரு உறவால். அதனால அந்த சாதுக்களுடைய உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றார் பகவான். ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன சொன்னார்? இணையில்லா சாதுக்கள், அன்கம்பேரபிள், அப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் சாதுக்கள். அடுத்தது மா தரிசனத்தார், எல்லாருக்கும் அந்த அற்புதமான உறவு சீக்கிரம் கிடைச்சிடாது, அதுக்கு தபஸ் இருக்கணும், அப்பதான் நல்லவங்களோட நீ சேர முடியும் அப்படின்ட்டு அந்த சாதுக்கள் உறவை மிக 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 உயர்த்தி சொல்றார் பகவான். ஆக முதல் 5 பாடல்களில் சாதுக்களுடைய உயர்வை பற்றி சொல்றப்பத்தான் அந்த அனுபந்தத்திலேயே எப்படி நமக்கும் தெரியாம நம்முடைய குணங்கள், நாம் யாரோட உறவு கொண்டிருக்கிறோமோ அவர்கள் குணங்கள் நம்மிடம் சேர்ந்துருங்கிறதுக்காக சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும், சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் பகவான் ரொம்ப 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 முக்கியத்துவம் தர்றார். 4 பாடல்கள் ஆச்சு. சரியா? இப்ப 5வது, கம்மயமாம் தீர்த்தங்கள் கல் மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துகட்கு இணையே ஆகாவாம் அம்ம அவை எண்ணில் நாளாய் தூய்மை எய்விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண். இங்க கம்மயமாம்னா கர்ம மலத்தை போக்கக்கூடிய செயல்கள். அது எங்க? புண்ணிய தீர்த்தங்கள். புண்ணியத்தை கங்கை சொன்னோம் இல்லையோ, அது போல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி நீராட நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும், கர்ம வினைகள் எல்லாம் தொலைந்து போகும். கம்மயமாம் தீர்த்தங்கள், தீர்த்தங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் நீங்கள் நீராட நீராட உங்களுக்குள் இருக்கக்கூடிய கர்ம மலம் எல்லாம் கழிந்துவிடும். அப்புறம் என்னமா? கல்மண்ணாம் தெய்வங்கள். அப்ப இறைவர்களை நம்ம பார்க்கிறோமா? கல்லினாலான தெய்வங்களை பார்க்கிறோம். அது போல மண்ணினான சுதை சிற்பங்களை தெய்வங்கள் உருவ வழிபாடாக உருவ வழிபாடை மேற்கொள்கிறோம்.
அந்த உருவ வழிபாடும் நல்லதுதான். எப்படி தீர்த்தாடனம் போயிட்டு புண்ணிய நதிகள்ல நீராடுதல் நம்முடைய பாபத்தை போக்குமோ, அது போல கோவில்களில் சென்று நாம் தெய்வங்களை தரிசிப்பதனால் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நேர்மறை அதிர்வுகள் நமக்குள்ள பலவிதமான அந்த கர்ம மலங்களை போக்கும். அந்த கர்மத்தினால் வரக்கூடிய அந்த தீவினைகளை எல்லாம் போக்கும். அப்போ அம்மகத்துகட்கு மகத்துவம் பொருந்திய சாதுக்களுடன் நாம் இருக்கும் பொழுதுக்கு இணையே ஆவாம். என்ன அழகா சொல்ற பாருங்க. நீங்க போய் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுறீங்க, கோவில்கள் எல்லாம் போய் சாமி எல்லாம் கும்பிடுறீங்க, இதனால உங்க கர்மங்களை தீர்றதை விட சத்சங்கத்துடன் நல்ல சாதுக்களுடன் உறவு கொண்டதுக்கு இணையே இல்லையா. அவ்வளவு உயர்ந்தது சாதுக்கள் சத் சங்கம். இது ரொம்ப அழகா சொல்றார். அம்ம என்றால் வியங்கொள்வனை முற்று. ஓ அப்படி சொல்ற போலயோ, ஆஹா அப்படின்றமே. அம்ம அது எது போலயா, எண்ணில் நாளாய் கணக்கற்ற காலங்களாக நீங்கள் தபஸ் பண்றீங்க, பிராணாயாமம் பண்றீங்க, சாதனை பண்றீங்க, இதெல்லாம் வரக்கூடிய பலன்கள் சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவேக்கா. சாதுக்கள் நல்ல உள்ள குளிர்ச்சியான பார்வை பார்த்துட்டு நீ நல்லா இருப்பப்பா, ஜோரா இருப்பேன்னு சொன்னாலேயே இந்த பலன்கள்லாம் தானாக அற்புதமான பாடம். பல காலம் எண்ணில் நாளாம் கணக்கற்ற நாளா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால என்ன பிரயோஜனம் வருதோ அந்த பலன் எல்லாம் சாதுக்களை பார்த்து, சத்குருக்களை பார்த்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு பார்வையிலேயே உங்களுக்கு அத்தனை பலனும் கிடைக்கும் அப்படின்னு பகவான் இங்க உறுதியாக சொல்ற. ஏன்னா பகவான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அக்ஷர லட்சம் பெறும் சொல்லுவாங்க. சும்மா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உண்மையில் ஆழ்ந்த தத்துவத்தை உடையது. இப்ப மறுபடியும் பார்த்தோம்னா, கம்மயமாம் தீர்த்தங்கள், கர்ம வினைகளை போர்க்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள், புண்ணிய நதிகள். கல் மண்ணாம் தெய்வங்கள், கோவில்களில் நாம் சென்று வழிபடக்கூடிய தெய்வங்கள். இதனாலெல்லாம் வரக்கூடிய எந்த ஒரு மகத்துவம் புண்ணியமும் அம்மகத்துக்கு இணையே ஆவாகாவாம். சாதுக்களுடைய உறவு கொண்டிருந்தால் இதனால வரக்கூடிய பயனோட பல மடங்கு அது சமமே எல்லாமே அவ்வளவு உயர்த்தது. ஓ என்னென்ன எப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, அவை எண்ணில் நாளாய் தூய்மை ஏய்விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே கான். எத்தனை நாள் நீ சாதனை பண்ணி இதெல்லாம் தீர்த்தாடனம் பண்ணி கோயில்களா போயிட்டு அதனால வரக்கூடிய புண்ணியங்களும் நீ தூய்மை எப்படி தூய்மை அடைகிறாயோ அது எல்லாம் எப்படி ஆகுமா, சத்குருக்களுடைய ஒரு பார்வை பட்டாலே தானாக இவையெல்லாம் உங்களுக்குள் தானாக நிகழும். இதான் போனவர் கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். அவர் கூட இருந்தவங்க பகவான் கூடவே இருந்தாங்க. பகவான் கூட இருந்த எல்லாருக்குமே பகவான் எப்பவுமே சைலண்டா இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. ஆர்தர் ஆஸ்போன் அவருடைய கூடவே இருந்த ஃபாரினர். அதனால பலவிதமான நமக்கு தகவல் கிடைக்கிறது. அவர் என்ன பண்ணாரு, பகவான் எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்க நை சொல்லிட்டே இருக்க. பகவான் சரி இப்ப எதுக்கு யாரெல்லாம் கேட்கிற அப்படிங்கிறப்போ பால்புரட்டன் கூடவே இருக்க. இவர் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்றாங்க, இத்தனை காலம் பகவானிடம் இருக்கும், அவர் ஒன்னும் மந்திரோபதேசம் தான் ஒன்னும் பண்ற மாதிரி காணும். நாம முக்கியமா என்ன சொல்றாங்க, நம்ம மந்திர ஜபம் பண்ணணும், சாதனை பண்ணணும், மெடிடேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகணும்னுட்டு திடீர்னு ரமணாசிரமத்தை விட்டுட்டு, ரமண பகவானை விட்டுட்டு கண்கநாடுக்கு போற பாபாஜி ராமதாஸ் கண்ணனூர் அவங்க ஆசிரமத்துக்கு போற. அங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்க நமஸ்காரம் பண்ணிட்டு எங்களுக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கன்னு அவரை கேட்கிறேன். அப்ப பாப்பா ராமதாஸ் சொல்ற, உங்களுடைய ஆண்டவன் உங்களுடைய சத்குரு ரமணாசிரமத்திலேயே இருக்க, அவரை விட்டுட்டு என்ன கேட்கிறீங்க? அவர்கிட்டதான் உங்களுக்கு வழி கிடைக்கும், அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், அவர்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குரு, திரும்பி போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்த 2 நாட்கள் அவர் திரும்பி மறுபடியும் பகவான் ரமணனுடைய தியான அறையில அப்படி கீழே உட்கார்ந்துட்டு இருக்குச்சு. பகவான் சைலண்டா அவரை பார்த்து இவளை பார்த்து சிரிப்பார். அந்த சிரிப்பில் 1000 உட்பொருள்கள் பொதிந்திருக்கு. அப்பதான் அவர் தெரியுது, பகவான் ரமணர்
மௌனமா இருந்தாலும் அவர் கடைக்கண் பார்வையே அத்தனை நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதை சொல்றதுக்கு பாப்பா ராமதாஸ் தேவைப்பட்டார். அவர் பார்வையே போறமே அப்படின்னு. அதனால்தான் அது சொல்றாங்க, எண்ணில் நாளாய் தூய்மையை விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே கான். அவன் கண்ணால பார்த்தாலே பொறுமையா தானா நடக்குமே, உங்களுக்கு ஞானம் தானா உண்டாகுமே அப்படின்ட்டு அவங்க எவ்வளவு அருந்திட்டு பகவான் இங்க சொல்றாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா, கம்மயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துகட்கு இணையே ஆகாவாம். அவை எண்ணில் நாளாய் தூய்மை எய்விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே கான். இந்த 5 பாடல்களையும் நாம யாரோட பழகிறோங்கிறதுக்கான அவ்வளவு முக்கியத்துவத்தை பகவான் ரொம்ப சொல்றார். அப்போ இந்த முதல் 5 பாடல்களையும் ஒதுக்கி இருக்கார் அப்படின்னா இந்த ஒரு பர்பஸுக்காக நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா விளையாட்டு கிடையாது. நாம நினைச்சுட்டு இருப்போம், நம்ம மட்டும் தனியா இருக்க முடியும் உலகத்துல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்க, வரத்தான் செய்வாங்க, போகத்தான் செய்வாங்க, பழகாம இருக்க முடியுமா, பேசாம இருக்க முடியுமா? பழகிறது பேசுறதுக்கு வர்றது போறது வேற விஷயம். அவங்களோடவே உட்காந்து அரட்டடிக்கிறது, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது, அதுக்கு நம்ம பதில் சொல்றது, இப்படி இருந்தோம்னா நமக்குன்னு தெரியாம அவங்களுடைய குணங்கள் நமக்குள்ள அப்படியே பதிக்கும். அதனாலதான் முதல் 5 பாடல்கள் எடுத்த உடனே பகவான் இது யாரோட பழகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு சாதுக்களுடன் நிற்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அந்த ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கிறார். இந்த எல்லா பாடல்களுமே நமக்கு மிக மிக அற்புதமான சாதுக்களின் தன்மையை உயர்வை நமக்கு சரியா. இப்ப 6வது பாடல். இந்த 6வது பாடல் இருந்துதான் நமக்கு உண்மையான ஞான பாதையை பகவான் வழியாற்றிட்டு போறார். இந்த 6வது பாடல் வந்து குரு சிஷ்யன் ஒரு சம்பாஷணை போல போகும். 6வது பாடல் 7வது பாடல். குரு உட்கார்ந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, பகவான் இருக்க, நம்ம உட்கார்ந்து, அவர் தான் குரு, நம்ம சிஷ்யன். அப்ப நம்ம அவர் கேட்கிறோம், தேவன் யார்? ஆர் மனம் தேருவன் என் மனம் அறிகிறானோ ஆவியாம் என்னால் அறிபடுமே தேவன் நீ ஆகுமே ஆகையால் ஆர்க்கும் சுருதியால் ஏகனாம் தேவனே என்று. இந்த பாடல் வந்து ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் ஒரு சம்பாஷணை மாதிரி ஒரு அழகா, இதுவும் வந்து இந்த பாடல் வந்து வடமொழி ஸ்லோகத்திலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. பகவான் பல காலங்களில் அவர் வடமொழி ஸ்லோகம் நிறைய எழுதியிருக்கார். அதை வந்து தமிழாக்கம் பண்ணி எதிர்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ கேக்குற பையன் சிஷ்யன் கேட்கிறான், தேவன் யார்? நீங்க கடவுள் கடவுள் சொல்றீங்களே, அந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு பகவான் திருப்பி பதில் சொல்லாம, ஆர் மனம் தேருவன், உன் மனச யாருக்கு தெரியும்? நம்மளே கேட்டுப்போம், நம்ம மனசு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி சொல்றதோ இல்லையோ, இதுதான் உன் மனசு நினைச்சுட்டு இருக்கு, இதான் உன் மனசு நினைச்சுட்டு இருக்கு. அதனால கவுண்டர் கொஸ்டின், யார் மனம் தேருவன்? அப்போ மனசு யாரு தெரிஞ்சுக்கிறா அப்படி திருப்பி கேட்கிற. என் மனம் அறிகிறானோ ஆவியாம் என்னால் அறிபடுமே. ஆமா, என் ஆன்மாவுக்கு தான் தெரியும் என் மனசு அப்படின்னு சிஷ்யன் சொல்றான். என் மனம் அறிகிறானோ ஆவியாம் என்னால் அறிபடுமே. ஆவியாம் ஆன்மா. என் மனம் அறிகிறானோ, என் மனத்தை யார் அறிகிறார் என்றால் ஆவியாம் என்னால் அறிபடுமே. என்னுடைய ஆத்மாவுக்கு தான் என் மனசு தெரியும். அப்போ அவர் சொல்றார், தேவன் நீயாகுமே. அப்ப நீதான் கடவுள். பகவான் டைரக்டா அடிக்கிறார், தேவன் நீயாகுமே. சிஷ்யனுடைய ஒரு ஸ்தம்பிச்சு போயிடுவான். என்னையா நான் ஒண்ணு கேட்க, நீதான் கடவுள்னு பகவான் சொல்றாரு அப்படின்னு பகவானையே மறைச்சு பாக்குறாரு. அப்ப பகவான் சொல்றார், ஆர்க்கும் சுருதியால்
ஏகன் ஆம் தேவனே என்று. எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷத்துகளும் ஸ்ருதியால், ஸ்ருதி என்றால் கேட்க, காதல் கேட்கக்கூடியது. ஸ்மிருதி ஸ்ருதி எல்லாமே ஆரண்யகம் எல்லாமே சொல்றப்போ ஆர்க்கும் ஸ்ருதியால் ஏகன் ஆம் தேவனே என்று. இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரே ஒரு சக்தியால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அவன்தான் தேவன். அந்த தெய்வம் எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறது, உனக்குள்ளும் இருக்கிறது. உனக்குள் எப்படி இருக்கிறது? உன் மனதை அறிவதாக இருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு பாடல் சார். அதாவது நம்ம கிட்டே கேள்வி கேட்டு நம்ம கிட்டே பதில் வாங்கி நமக்கே பதில் சொல்றாங்க. பகவான் ரொம்ப அழகா இந்த சம்பாஷணை விதத்துல ரொம்ப 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 அழகா சொல்றார். என்ன சொல்றார்? தேவன் ஆர் அப்படின்ட்டு சிஷ்யன் கேட்கிறார். அவர் பதில் சொல்றார், ஆர் மனம் தேர்வன். சரி, தேவன் யான்னு கேள்வி பதில் இருக்கட்டும். உனக்கு மனசு இருக்கா இல்லையா? இருக்குது. அதுல தாட்ஸ் போயிட்டு இருக்கா, நினைவுகள்லாம் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. இந்த நினைப்பெல்லாம் போறதுன்ட்டு யாருக்கு தெரியும்? உன் மனசுல நினைப்பெல்லாம் போகுது, உன் மனசுல தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்ட்டு யார் சொல்லுவா? ஏன் ஆன்மா தான் சொல்லணும். ஏன் ஆத்மாக்கு தான் தெரியும். என் மனம் அறிகிறானோ ஆவியாம் என்னால் அறிப்படுமே. அப்போ அவன் நீதான்டா கடவுள். அந்த அறிகிறான் சொல்றியே, அந்த உள்ளுணர்வு, அதுதான் தெய்வம். அந்த உள்ளுணர்வு தான் பிரபஞ்சம் முழுக்க ஒரே உணர்வாக இருக்கிறது. அது உன் ஆன்மாவாக இருக்கும் பொழுது கர்மமலம், மாயாமலம், ஆணவமலம் அந்த அழுக்கால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மூணும் போயிடுத்துங்க. அதாவது அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கு. அது போயிடுத்துன நீ தாண்டா தேவன். அது எந்த விதமான மாற்றுக்கு இல்லைங்கிறப்ப நமக்கு அவ்வளவு தைரியம் வருதா இல்லையா? ஒரு தைரியத்தோட நம்ம ப்ரொசீட் பண்றோம். ஆமா, நம்ம கிட்டதான் கடவுள் இருக்கு. அந்த கடவுள் என்பது சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கிறது, நீரு பூத்த நெருப்பாக இருக்கு. அது யார் உணர முடியும்? நான் தான் உணர. இந்த பாடல் மிக அழகான பாடல். இதுலதான் ஆத்ம தத்துவமும் இருக்கு, அதை அடைவதற்குரிய வழியையும் பகவான் காட்டிருக்க. ஆத்ம தத்துவம் எது? நீதான் கடவுள். அதை அடையிறது என்ன வழி? உன் மனசு புரிஞ்சுக்கோ. நீ மனம் அல்ல, நீ புத்தி அல்ல, நீ சித்தம் அல்ல, நீ அகங்காரம் அல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ தாண்டா கடவுள். பகவான் இந்த பாடல ரொம்ப ரொம்ப அழகா சொல்றார். தேவன் ஆர், அது கவுண்டர் கொஸ்டின். ஆர் மனம் தேர்வன். தேர்வன் என்றால் அறிபவன். யார் உன் மனசு தெரிஞ்சுப்பா? என் மனம் அறிகிறானோ ஆவியாம் என்னால் அறிப்படுமே. என் மனசு, என்னுடைய ஆத்மாக்கு தான் என்னுடைய மனசு தெரியும். தேவன் நீயாகுமே, அப்ப நீதான் கடவுள். நீ பகவானே. ஆகையால் ஆர்க்கும் ஸ்ருதியால் ஏகன் ஆம் தேவனே என்று. இறைமை என்பது உணர்வின் பார்ப்பட்டது. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்குள்ளும் எல்லாவற்றையும் அடக்கியதாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுதான் இறைமை. அந்த இறைமை உனக்குள்ளே இருக்கிறது அப்படின்ட்டு பகவான் ரொம்ப அழகா இந்த பாடல் இப்ப எவ்வளவு ஜோரா வருது இல்ல. இப்போ முதல்ல என்ன பண்ண பாடல, யார் கூட நம்ம பழகிறோமோ அது ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நீ மனசு கிடையாது, நீ புத்தி கிடையாது, சித்தம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா நீ தான் கடவுள் அப்படின்ட்டு பகவான் நெத்தி அடி அடிக்குது. இந்த ஒரு பாடல் போதும் நாம தைரியமா ஒவ்வொரு நாளும் முன்னேறும். நீங்க என்னவாவது இருந்துப்பாங்க, நீங்க என்னவாவது இருந்துப்பாங்க. இந்த 4 மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள், தேகாத்ம பாவம் தானே போயிடும். இந்த 4 மட்டும் பாலிஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நேத்தி 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 இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல அப்படின்னு நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க. நடக்கிறது. நீ நினைச்சாலும் நினைச்சுக்க விதிப்பட நடக்கிறது செய்யும். இதுல நான் என்ற உணர்வுல நாம நம்முடைய அகங்காரத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாழா போயிடுது. நடக்கிறத பார்க்கலாமே, நேத்தி 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 அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த 4ம் அத்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை நமக்குள்ளேயே தோன்றும். அற்புதமான பாடல். ஆர்க்கும் ஸ்ருதியால் ஏகன் ஆம் தேவனே என்று அதை நீ முழுமையாக உணர்ந்தார் அப்படின்னு. 7வது பாடல் அதனுடைய தொடர்ச்சி. முதல்ல இந்த பாடல் சொன்னார் ஆத்ம தத்துவம்,
உன் ஆன்மா தான் கடவுள். அதை அடையறதுக்கு மார்க்கம் என்ன? மன் புத்தி சித்தம் அகங்காரத்தை நீ வெற்றி கொள்ளணும்னு இந்த பாடல் சொல்லிட்டார். இந்த அடுத்த பாடல்ல அந்த தெய்வம் என்பது ஒரு அனுபவ நிலை. அந்த தெய்வம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. அது ஒரு சுதந்திரமான உணர்வு. த என்லைட்டன்மெண்ட், த லிபரேஷன் ரொம்ப அழகா சொல்றாரு. இதோ கேள்வி பதில் இதெல்லாம் அமையும். இப்ப குரு கேட்கிறார், ஒளி உனக்கு எது? அப்ப பதில் சொல்றான் சிஷ்யன், எனக்கு பகலில் இனன் இருள் விளக்கு. உனக்கு ஒளி உனக்கு எது அப்படின்ட்டு பகவான் கேட்கிறார். சிஷ்யன் சொல்றான், எனக்கு பகலில் இனன். இனன் என்றால் சூரியன். பகல்ல சூரிய பகவான் தான் எனக்கு வெளிச்சம் தர்றார். இருள் விளக்கு, இருள்ல இருட்டில் இரவில் எனக்கு விளக்கு தான் வெளிச்சம் தருகிறது. வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒளி உணர் ஒளி எது? அந்த ஒளின்னு சொல்றியே, காலையில சூரியன் சொல்ற, ராத்திரியில விளக்குன்னு சொல்ற. வெரி குட். ஒளி உணர் ஒளி எது? அந்த ஒளியை எப்படி நீ உணர்கிறாய்? பகவான் கேட்க. சிஷ்யன் சொல்றான், கண் அது. என் கண்ணானதான் அந்த ஒளியை நான் பார்க்கிறேன். அந்த கண்ணு தான் அதை உணருது. கண்ணு கருவி. உணர் ஒளி எது? அந்த இதுதான் ஒளின்னு உனக்குள்ள எது சொல்லுது? பகவான் கண்டினியூ பண்றார், ஒளி மதி, மதி உணர் ஒளி எது? இங்க மதி என்றால் அறிவு, மனம். இதுதான் ஒளின்னு மனசு உனக்கு சொல்லுது. அந்த மனசு எண்ணங்களுக்கு இடம் தரக்கூடிய ஒரு கருவி. மதி உணர் ஒளி எது? அந்த மனசு எது நினைச்சு பாக்குது? யோசிச்சு பாருங்க. இப்போ உள்ள வரலாம். நான் 3 நிலைகள் இருக்கிறோம் இல்லையா? ஜாக்கிரதா, சொப்பனா, சுஷுப்தி. ஜாக்கிரதையில உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, நம்முடைய ஆன்மா இருக்கு. இப்ப தூக்கத்துல உடம்பு இருக்கா? கிடையாது. மனசும் உங்களுடைய உணர்வுகள் மட்டும்தான் இருக்கு. எஸ் ஆர் நோ? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பாடலையும் நாம உணர்ந்து படிச்சாதான் அது என்ன பகவான் சொல்ல வர்றது நமக்கு புரியும். ஒளி மதி, மதி உணர் ஒளி எது? நீ சொல்ற. இப்போ உங்களவா கண்ணுனா ஒரு கருவி. ஆக மனசுதான் ஒளிய உணர்ந்தேன். ஓகே. அந்த மனசுல எண்ணங்கள் போகுது. அந்த எண்ணங்கள் சொல்லுது, இப்ப காலையில சூரிய பகவான் இருக்காரு, இப்ப ராத்திரி விளக்கு இருக்குது அப்படின்னு மனசு சொல்லுது. அந்த மனசு எங்கிருந்து செயல்படுது? மதி உணர் ஒளி எது? மனசு எது உணருது? நீ முழிச்சிட்டு இருந்தேன்னு புரியுது. தூங்கிட்டு இருந்தா உன் மனசுல இது ஒளி இருட்டுன்னு தெரியுமா? தெரியாது. அங்க மனசு இல்லாம போயிடும். அப்போ நீ எந்த மனசு ஒளிய உணர்றதுன்னு இப்ப சொல்றியோ அது தூக்கத்துல இல்லாம போயிடும். அப்போ தூக்கத்துல கூட உணரக்கூடிய ஏதோ ஒரு அடிப்படை உணர்வு உன்னுடைய மனசுக்கு இருக்கு. இந்த தூக்கத்துல அது என்ன பண்ணுது? மனசு என்ன கனா காண்றது, மனசு என்னென்னலாம் பண்றதுன்னு மனசு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. Are you coming with me? Are you coming with me? Very important. Very important. தூக்கத்துல கூட மனசை ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஒண்ணு பாக்குறதுனாலதான் நான் கனவு நிலையில் இருக்கேன்னு உணர்றீங்க. முடிச்சுக்கிட்டாலும் நம்ம தூங்கிட்டு இருந்தேன்னு உணர்றீங்க. அப்போ விழிப்பு நிலைகளையும் தூக்க நிலையிலும் ஏதோ ஒண்ணு நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இது தூக்கம் அப்படின்ட்டு இது விழிப்பு நிலை சொல்லுது. மதி உணர் ஒளி எது? பகவான் சொல்றார், அது அகம். அது அகம். அகம் என்றால் உன்னுடைய உள் உணர்வு. உன்னுடைய உள் உணர்வு தான் இந்த ஒளியை உணர்கிறது. ஒளிதனில் ஒளியும் நீ என குரு அகம் அதே. அந்த ஒளியில் ஒளியாக இதுதான் ஒளி என்று நீ உன் அகத்தில் உணர்கிறாயே என குரு அகம் அதே. அதுதான் உன்னுடைய உண்மையானது. சரியா? இப்ப ரிவர்ஸ்ல வரணும். ஈகோ, அகங்காரமும் உங்க நிலை கிடையாது, புத்தியும் உங்க நிலை கிடையாது, மனசும் உங்க நிலை கிடையாது. ஏன்னா ஜாக்கிரதா, சொப்பனா, சுஷுப்தில இதெல்லாம் காணாம போயிடும்.
நீ நல்லா தூங்குனங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனங்க அப்படிங்கிறீங்க. நீங்க தூங்குறச்ச உங்க உடம்பு அந்த அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறப்போ உங்க உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, அகங்காரமும் கிடையாது இல்லையா? ஏன்னாப்பா தீபா தூங்கிட்டு இருக்கியா அருண் அப்படின்னு, அருண் அவ்வளவு டீப்பா இஸ் சோ டீப்லி ஸ்லீப்பிங் தட் அருண் இஸ் நாட் அருண். கிரியால நல்லா பார்க்கலாம். கிரியால முடிச்ச உடனே டர்ன் டு யுவர் ரைட் சைடு, டர்ன் டு யுவர் ரைட் சைடு சொன்ன ரைட் அப்படியே மல்லாக்கு படுத்துட்டு இருப்பாங்க. அங்க உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அகங்காரம் கிடையாது. எல்லாருமே உணர்ந்துருக்கோம். ஷோ யுவர் தம்ஸ் அப், இஸ்ன்ட் இட்? டர்ன் டு யுவர் ரைட் சைடு அண்ட் ரிலாக்ஸ்ங்கிறப்ப அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருப்பாங்க. காதுல கேக்குது, நான் டர்ன் டு யுவர் ரைட் சைடு, காது கேட்கல. டர்ன் டு யுவர் ரைட் சைடு மறுபடியும் சொல்றேன், அப்போ உங்க மனசு செயல்படல. இல்லைங்க வலது பக்கம் திரும்பி பண்ணுங்கிறேன், உங்க அகங்காரம் செயல்படல. அப்புறம் காது கிட்ட போய் சொல்றேன் டர்ன் டு யுவர் ரைட் சைடு, அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதோ ஒண்ணு நம்ம தான் சொல்றாரு போல அப்படின்னு திரும்புறீங்க. அந்த நம்ம தான் சொல்றாரு போலங்கிறது ஏக இருக்கு. அது இருக்கிறதுனால தான் உங்க அகங்காரம் செயல்படாத முடிய நிலையிலையும், புத்தி செயல்படாத நிலைகளையும், மனசு செயல்படாத நிலைகளையும், உடல் செயல்படாத நிலையிலையும் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த கனெக்டிவிட்டி டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிறச்ச ரைட் சைடு தூங்குறாங்க. அதே ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதே சத்து போய் உடம்பு கிட்ட போயிட்டு டர்ன் டு யுவர் ரைட் சைடு அண்ட் ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம் சொல்லுவேன். காது கிட்ட போய் 10,000 முறை சொன்னா கூட தெரியாது. ஏன்னா அங்க அகம் கிடையாது, அகம் போயிடுது. Are you coming with me? அந்த அகம் டீப்பா இருக்கு. அந்த அகம் தான் அது, அதுதான் அனைவற்றிற்கும் அடிப்படை பகவான் இங்க உறுதியாக சொல்கிறார். என்னது? இப்ப மறுபடியும் கேள்வி பதில் பார்க்கலாம். ஒளி உனக்கு எது? எதுதான் உனக்கு ஒளி? எதுதான் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு குரு கேட்கிறார். சிஷ்யன் சொல்றான், எனக்கு பகலில் என் இருள் விளக்கு. காலையில சூரிய பகவான் வெளிச்சு தர்றார், ராத்திரியில விளக்கு வெளிச்சம் தர்றார். வெளிச்சம் தருதா? புரியுதா? வெளிச்சம் இருக்கா? இருக்கு. ஒளி உணர் ஒளி எது? அந்த வெளிச்சத்தை உனக்குள்ள இருக்கிறது, இது ஒளின்னு எது சொல்லுது? புரியுதா? இப்போ ஒரு அழகான நீல விளக்கு எரிய வைக்கிற, அகல் விளக்கு எரிய வைக்கிற, அந்த அகல் விளக்குல ஜோதி நல்லா தெரியும். என்னங்க ஜோதி நல்லா இருக்கா, விளக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கு சார், நல்லா பளிச்சுன்னு எரியுது நீங்க சொல்லுவீங்க. நான் அந்த ஜோதியை காட்டிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, கமிட் இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு என்ன மேல கீழே பார்ப்பீங்க. என்னடா அகல் விளக்கை காட்டிட்டு பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்றாரு, பாட்டு கேட்கறது தானே, இது ஜோதி ஒளி தானே. இவர் என்ன மாத்தி கேட்கிறாரு? இவர் என்ன சார் கேக்குறீங்க? இல்ல அந்த பாட்டு நல்லா கேக்குதான்னு திருப்பி கேட்கிறேன். அப்ப என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு, சாருக்கு நட்டு கழண்டு போச்சு போல, சார் இது லைட்டு சாருங்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இது வெளிச்சம், இது இசை என்ற பகுத்தறிவு ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அது எது? மனசு சொல்லுது. சரி, அந்த மனசு செயல்படுவதற்கு ஒரு பேஸ் வேணும், பிளாட்ஃபார்ம் வேணும். அது நீங்க உங்களுடைய ஜாக்கிரதால இருந்தீங்கன்னா உணர்வீங்க, ஸ்வப்னால இருந்தீங்கன்னா டிஃபரண்ட் ஸ்டேட். அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மனசு தன்னை வேற்றுமைப்படுத்திக் கொள்கிறது. அந்த நிலையிலையும் நான் இருக்கேன்றப்ப அகம் உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான், இதுதான் வெளிச்சம், இதுதான் இசை, இதுதான் பாடல். அந்த பகுத்தறிவுக்கு அடிப்படையாக ஒரு இருக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ மறுபடியும் வந்தோம்னா, ஒளி உனக்கு எது? எனக்கு பகலில் என் இருள் விளக்கு. சரிடாப்பா, ஒளி உணர் ஒளி எது? அப்ப அந்த வெளிச்சத்தை எது உணருது? கண். அது கண்ணா பாக்குது. உணர் ஒளி எது? அந்த கண்ணு ஒரு கருவி. அந்த வெளிச்சத்தை எது உணருது? ஒளி மதி.
என் மனசுதான் அந்த ஒளியை நம்ம ஒளின்னு சொல்லுது. அதே மனசுக்கு இது பாட்டான்னு கேட்டா பாட்டு கிடையாது, இது ஒளி என்று அந்த மனசு சொல்லுது. மதி உணர் ஒளி எது? அந்த மனச எது ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு, எது அதை இயக்கிக்கிட்டு இருக்கு? அது அகம். அதுதான் நான் என்ற உள் உணர்வு. ஒளிதனில் ஒளியும் நீ. அந்த ஒளிதன் ஒளிக்கு ஒளியாக உணரக்கூடிய ஒரு அகப்பொருள் என குரு அகம். அதுதான் நீ உண்மையான நான் என்ற உணர்வு. இது அற்புதமான பாடம். இதுல உலகம் எல்லாம் போயிடுச்சு, மனசு எல்லாம் போயிடுச்சு, இது எல்லாமே இருந்தாலும் அந்த ஒளியை உணரக்கூடிய உன்னுடைய ஆத்மா, அந்த நிலைதான் உன்னுடைய அனுபூதியான நிலை, முடிவான நிலை. இந்த 6வது பாடலையும் 7வது பாடலையும் கடவுள் என்பது அந்த சுதந்திரமான உணர்வு, சத்து சித்து ஆனந்தமான நிலை உனக்குள்ளதாண்டா இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்ற பகவான் ரொம்பவே நிர்ணயமா உறுதியாக அது ரொம்பவே ஆணித்தரமாக சொல்றார். இப்ப இந்த பாடல் பார்க்க மறுபடியும், ஒளி உனக்கு எது? எனக்கு பகலில் எனம் இருள் விளக்கு. ஒளி உணர் ஒளி எது? கண் அது. உணர் ஒளி எது? ஒளி மதி. மதி உணர் ஒளி எது? அது அகம். ஒளிதனில் ஒளியும் நீ என குரு அகம். 6வது பாடலும் 7வது பாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தான் கடவுள், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அடிப்படை அந்த அகம்தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. தன்ராஜுக்குள்ளே இருக்கு, லட்சுமிக்குள்ளே இருக்கு, விஜயபிரியாக்குள்ள இருக்கு, செல்விக்குள்ளே இருக்கு, அருணுக்குள்ளே இருக்கு. அந்த மண் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிறதுனா நீரு புத்த நெருப்பாக நாம வேற என்ற நம்ம உணர்வு. ஆனால் அகம் என்பதில் நாம் ஆழ ஆழ அதுதான் நம்முடைய அனுபூதி நிலை, அதுதான் முடிவான நம் நிலை என்பதை நாம் நிச்சயமாக உணரும். இப்ப நம்ம அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப இங்க பகவான் என்ன சொல்ற வர்றாருன்னு, அந்த அனுபூதி நிலையை எப்படி அடையலாம், அதுதான் நமக்கு வேணும். முதல்ல சகவாசத்தை பற்றி சொல்லிட்டார், அடுத்தது ஆத்மான்னு என்ன சொல்லிட்டார், அந்த ஆத்மாவதான் அகம் நீ, அது நீதான கடவுள். அது எப்படி அடைகிறது என்றப்ப மற்ற பாடல்கள்ல அழகா கொண்டு வந்துருக்க. என்னது பார்த்தோம்னா, இதயமாம் குகையின் இந்த 7வது பாடல், இந்த 7வது பாடல் படிச்சுமோ இல்லையோ, ஒளி உனக்கு எது எனக்கு பகலில் பார்த்தோமோ இல்லையோ, அது ஆதிசங்கரருடைய ஏக ஸ்லோகி என்ற ஒரு பாடலுடைய தமிழாக்கம். இது பகவான் ரொம்ப அழகா, நான் சொல்லல, நான் மொழியாக்கம் தான் பண்ணிருக்கேன்னு சொல்றார். ஆக இந்த பாடல் ஆதிசங்கரர் வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் இயற்றிய ஏக ஸ்லோகி என்ற பாடலினுடைய தமிழ் வடிவம் தான் இது. இப்ப அடுத்தது நாம பாக்குறோம், இந்த பாடல் ஜெகதீச சாஸ்திரி அப்படின்ட்டு பகவானுடைய ஒரு பக்தர், அணுக்க தொண்டர். அவர் ஒரு நாள் பகவான் சொல்றார், ஹிருதய குஹர மத்தியே அப்படின்ட்டு 1915 இதே குகையில் தானே ஆத்மா இருக்குன்ற மாதிரி பகவானிட பேசுறார். பகவான் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கிறேன் நீ அப்படிங்கிறப்ப அவர் 2 லைன் சமஸ்கிருதத்துல சொல்றார். ஹிருதய குஹர மத்தியே 3 வார்த்தைகள். பகவான் அதை விளக்கமா இன்னும் விளக்கி இந்த பாடலா கொடுத்திருக்கார். அப்ப கூட பகவான் இத அன்னைக்கு ஜெகதீசன் தான் சொன்னார் அப்படிங்கிறார். சோ ஜெகதீச சாஸ்திரி அவர் ஜெகதீசன். சோ நான் சொல்லல, இந்த ஹிருதய குஹர மத்தியன்ட்டு ஜெகதீசன் தான் சொன்னான்ட்டு. அப்போ எவ்வளவு பணிவு பாருங்க, எவ்வளவுதான் எல்லாம் நான் சொன்னேன். பகவான் இது ஆதிசங்கரர் ஏக ஸ்லோகியில சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதை ஜெகதீச சாஸ்திரி ஜெகதீசன் சொன்னதுதான் நான் தமிழாக்கம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்னது? இதயமாம் குகையின் நாப்பண் ஏகமாம்
பிரம்ம மாத்திரம் அது அகம் அகம் ஆய் நேரே அவிழ்ந்திடும் ஆன்மாவாக இதயமே சார்வாய் தன்னை எண்ணி ஆள் அல்லது வாயு அதனுடன் ஆழ்மனத்தால் ஆன்மாவில் நிட்டன் ஆவார். போன பாடல அகம் சொல்லிட்டார். அது எப்படி நாம நமக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டார். அது என்னது? இதயமாம் குகையின் நாப்பண் ஏகமாம். நம்முடைய இதயம் என்ற ஒரு குகையில், ஒரு அறையில் நான் 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 என்ற ஒரு எண்ணம் எழுந்து கொண்டே இருக்கு. ஏகமாம், அது ஒரே ஒரு இதுதான், உணர்வு தான். நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாம கல்யாண சத்திரத்துல அடிச்சு போட்ட மாதிரி தோணும். பெரிய ஹால்ல ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்கும், ஒரே ஃபேமிலி. அடுத்த நாள் காலையில முகூர்த்தம் ஆரம்பிக்க போறது, அதுக்கு முன்னாடி இந்த விரதம் எல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான ஒரு பொருள் மறந்துட்டாங்க. அங்க அருண் தூங்கிட்டு இருக்கா, நான் தூங்கிட்டு இருக்கேன், விஜயபிரியா எல்லாரும் தூங்கி. அவருக்கு தெரியும் அருண் தான் அது எங்க எடுத்து வச்சு தெரியும். ஒருத்தர் வர்றார், அருண் 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 என்னப்பா எங்கப்பா வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த அருண்ங்கிற ஒலி எல்லார் காதலையும் விழுது, தூங்கிட்டு இருக்கிற காதல் எல்லாம் விழுது. அருண் மட்டும் டவார்னு இருந்துச்சுக்கு என்ன அங்கிள் கேட்டீங்க, என்ன வேணுங்கிற. ஒலி ஒன்றாக இருந்தாலும் ஏன் எல்லாரும் இருந்துச்சு உட்கார்ல? அங்க அருண் என்ற உணர்வு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்குது. அந்த ஒலி இது நான் என்ற அந்த அகங்காரம் தன்னை அங்கே ஒப்பிட்டு என்னதான் கூப்பிடுறாங்களோ. அப்ப அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வுக்கு அடிப்படை அகம்ங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் இருந்தாலும் அந்த ஒருத்தர் தான் அந்த ஒலியானது என்னதான் கூப்பிடுறான்னு சொல்லுதோ இல்லையோ, அந்த ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கு. இதயமாம் குகையின் நான் ஏகமாம், நான் நான் என்ற ஒலி ஏகமாம் பிரம்ம மாத்திரம். அதுபோல பிரம்மன் ஏகமாக ஒரே ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது எப்படி இருக்குமா? அது அகம் அகம், எனக்குள்ள நான் 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 இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்ற உணர்வுல நேரே அவிழ்ந்திடும், தானாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். தானாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். எப்போ? மண் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் அந்த லயத்துக்கு போயிடணும். அந்த ஏகத்திலிருந்தா நம்முடைய மனப்பதிவுகளாகிய அகங்காரம் வருது. அகங்காரத்தின் மூலமாகத்தான் புத்தி செயல்படுது. புத்தி செயல்படுறதுனாலதான் மனசு செயல்படுது. இந்த ஒண்ணுக்குள்ள இந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடுக்கு பாத்திரம் சொல்லுவாங்க. சமையல் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பாத்திரம், அதுக்குள்ள ஒரு பாத்திரம், அதுக்குள்ள ஒரு பாத்திரம், குட்டி பாத்திரம் இருக்கும். அடுக்கு பாத்திரம் பாருங்க. அது பலவிதமா. இங்க அடுக்கு பாத்திரம் போல முதல்ல அகம் இருக்கு, அதுக்குள்ள அகங்காரம் வருது, அதுக்குள்ள புத்தி இருக்கு, அதுக்குள்ள மனசு இருக்கு. இது எல்லாமே உடம்புக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கு. இது ஒவ்வொன்ன விலக வேணாம். இது நம்ம புரிஞ்சுக்க இது எல்லாமே அந்த அகம் என்ற உணர்வுல தான் வெளிப்படுது என்ற ஞானம் மட்டும் வந்துட்டு வச்சாங்க. நத்திங் கேன் ஸ்டாப். எதையுமே அப்படி நிறுத்த முடியும். You will be marching forward towards that liberation. Towards liberation கூட கிடையாது. அந்த பாடத்துல பார்த்தோம் எப்படி வில்லில் இருந்து விடுபட்ட அம்பானது தானா போய் சேருது இலக்கை. புரியுதுங்களா? வில்லில் இருந்து நான் ஏத்தி அம்பை விட்டுட்டா அந்த அம்பு இடது பக்கம் கிழக்கு மேற்கெல்லாம் போறது கிடையாது, நேரா தன்னுடைய குறியில் இலக்கை அடைகிறது. அது போல இந்த அகம் என்ற உணர்வு வந்து விட்டால் நம்முடைய உண்மையான செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் அது இருக்கு, தானாக அது அடையும். நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் drop the ego. I am not this. கர்ம வினைப்படி ஈகோ மேலே போகும் கீழே வரும், அலையடிக்கும் மேலே போகும், அலையடிக்கும் கீழே வரும், தவிர்க்க முடியாது. அதோட உங்களை எவ்வளவு கூட ஐடென்டிஃபை பண்ணதான் பாதிப்பே.
சரி, பகவான் விட்ட வழி, ஏய் நடக்கிறது என்ன முயற்சி, இது நான் அல்ல. அந்த ஈகோவை நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சுதந்திர உணர்வு தானா கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லது, மத்தவனுக்கு நல்லது. தலை போற காரியம் ஒண்ணுமே கிடையாது. சாரி, சிம்பிள் எக்ஸாம்பிள், வீடு மாத்திரம்னு வந்ததுன்னு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸா இல்லாட்டி XYZ ஒரு ஒரு விவாதம் வருது. இவங்கிட்ட கொடுக்கலாம் அந்த வேலையை, அந்த வேலையை கொடுக்கலாமே. நமக்கு என்ன ஆகணும், வேலை முடியணும், அவ்வளவுதான். இவன் பண்ணாலும் நல்லதா, அவன் பண்ண, எவன் நல்லா பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்ட்டு உங்க ஈகோவை தட்டிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷமானது, மத்தவனுக்கு சந்தோஷம் இல்ல. இப்படிதான் பண்ணணும், இல்ல இப்படிதான் பண்ணணுங்கிறப்ப அங்க மனசு போராட்டம், சக்தி வீண அவசியமே இல்லை. அந்தந்த பரஸ்திதி, அந்தந்த நிலையில் நாம ஒரு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ இந்த வருஷம் அப்படி இருக்கலாம், எல்லாம் போகலாம். சோ இந்த நிலையில் எனக்கும் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அந்த ஈகோ மட்டும் டிராப் பண்ணிட்டா அந்த அன்பு தான் மேலோங்கி, அந்த அன்பு தான் தெய்வம், அந்த அகம், நான் நான் நான். அதனால்தான் அழகா அன்பும் சிவமும் அங்க அன்போட சிவத்தை இணைச்சிட்டாங்க. இங்க பகவான் ரொம்பவுமே அழகா சொல்றார், இதயமாம் குகையில் நான் பண், ஏகமாம் பிரம்ம மாத்திரம் நான் நான் நான். இது எப்ப நீங்க உணர முடியும்னு, சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க மூச்சை மட்டும் கவனிக்க. இதுதான் ஆனா பானா சதி விபாசனா. அப்ப அந்த மூச்சிலேயே நீங்க இருக்க, நீங்க மூச்சு வாங்கி விடுறத கூட நின்றுடும், சைலண்டா இருப்பீங்க. அந்த நிலை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே இருந்தீங்க, ஆஹா எவ்வளவு ஆனந்தமா இருந்தான்ற ஒரு சுகத்தை நீங்க உணர்வு, ஒரு விடுதலை உணர்வை நீங்கள், அந்த உணர்வை நீங்க வளர்த்துக்க 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 தானாக அந்த லிபரேஷன் உங்களுக்கு அமையும். இதுதான் பகவான் சொல்ற, இதயாமாம் குகையின் நாப்பண் ஏகமாம் பிரம்ம மாத்திரம் அது அகம் அகம் ஆய் நேரே அவிர்ந்திடும். நீ ஒண்ணு வெட்டிக்கு வைக்க வேணாம், இது தானா தன்னை வெளிப்படுத்திக்கும். எப்படி? ஆன்மாவாக உனக்குள்ள ஆத்மா நான் தாண்டா கடவுள் வெளிப்படுத்திக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இதயமே சாருவாய். அப்போ உன்னுடைய இதயத்துக்கு முக்கியத்துவம். அந்த இதயமாம் குகைன்னு சொன்னமோ இல்லையோ, அது உணர்வின் பார்ப்பட்டு செயல்படுது. புத்தி என்பது பகுத்தறிவின் பார்ப்பட்டு செயல்படுது. இங்க புத்திக்க வேலை கிடையாது, இதயத்தின் பார்ப்பட்டு செயல்படும். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு துக்கத்தை கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். அந்த இதயமே சார்வாய். அப்போ அந்த உணர்வு நிலையில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் நான் விஜயபிரியா பண்ணும், எனக்கு எது சுகம் தருதோ அதுதான் அருள் பண்ணும். சிம்பிளஸ்ட் சொல்யூஷன். ஒத்து வரலையா ஒதுங்கிடு, ஜெய் குருதேவ் போட்டு ஒதுங்கிடு, நல்லா இரு, சந்தோஷமா இரு, நாளைக்கு கஷ்டப்படாத, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தன்னை எண்ணி ஆள், ஆழ்னா ஆழ்ந்த நிலைக்கு செல்வாயாக. உனக்குள்ள உன்னுடைய இதய உணர்வில் நிம்மதி ஆனந்தமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், சர்வேஜனோ சுகினோ பவந்து, சர்வேஜனோ சுகினோ பவந்துட்டு ஆழ்ந்து போலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி, அல்லது வாயு இல்லையா பிராணாயாமசி சுதர்ஷன கிரியா பண்ண. நான் சொல்லல, பகவான் ரமணர் சொல்ற. ரெண்டு வழி சொல்ற. நீ ஆன்ம நிட்டனாரத்துக்கு ஒண்ணு, இதய உணர்வின் பார்ப்பட்டு சென்று அந்த இதய உணர்வில் ஆழ்ந்து போவாயாக. இல்லையா நீங்க எப்படி வழி? அது அடக்க வலைப்படுப்பு போல் நம்ம உபதேச உந்தியார்ல பார்த்தோம். அதே தான் இங்க சொல்ற. அல்லது வாயு, அதனுடன் ஆழ்மனத்தான். நல்ல பிராணாயாம 3 ஸ்டேஜ் பிராணாயாம சுதர்ஷன கிரியா பண்ணிட்டு யோக நிதிரால போயிட்டீங்கன்னா ஆனந்தமோ ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் இருக்கு. இதுதான் சொல்றது பகவான். அதனுடன் ஆழ் மனத்தால் ஆன்மாவில் நிட்டன் ஆவாய். நிட்டன்னா உன்னுடைய சுயநிலையில் ஸ்தித பிரஜ்ஞன், உன் நிலையில் நிலைத்திருப்பவனாக தானாக மாறிவிடுவார். சார், இதை விட சுகமான ஒரு பாடல் இருக்க முடியும். முதல்ல பகவான் எப்படி சகவாச தோஷம் சொன்னாரு,
அடுத்தது நீதாண்டா கடவுள், நீதாண்டா ஆத்மா சொன்னாரு. இதுக்கு அப்புறமா அந்த ஆத்மாங்கிறது கூட உனக்குள் அகம், நான் எல்லாவற்றையும் உணரக்கூடிய உணர்வு தாண்டா அந்த அகம்னாரு. அந்த உணர்வு அடையறதுக்கு 2 வழி. இதயத்தை சார்வாய் சொல்லிட்டாரு, இல்லையா பிராணாயாமம் செஞ்சு ஆழ்ந்த நிலையில் இல்லையா. இதுக்கு மேல போரும், இது சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. அப்படியே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பகவான் ஒரு சின்ன குழந்தையை கைப்பிடிச்சு. அதனாலதான் இந்த அனுபந்தம். இது கூட பகவான் முத்து முத்தா எப்படி ஒரு முத்து மாலையை கோர்க்கிற மாதிரி உபதேச உண்டியர்ல ஒரு நாள் அடிச்சு தள்ளிட்டார் பகவான். 30 பாடல உள்ளது 40 அடிச்சு தள்ளிட்டார். ஆனால் 10 ஆண்டு காலமாக 1920 இருந்து 30 வரைக்கும் எத்தனை பாடல்களை மொழிபெயர்த்தாரோ அதுல இருந்தெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த பாடலை ஒரு அழகாக, அது மெய்ப்பொருள் என்ன, மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் உய்த்தி இங்கே ஓதுக அப்படின்ட்டு முருகனார் கேட்கிற. அந்த முருகனார் கேட்டதற்கு இணையாக அதுக்கு ஒத்துண்டுதான் அதுக்கு தகுந்தபாய் மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் எமக்கு உய்யும்படி ஓதுக. மெய்யின் இயல்பு, வாட் இஸ் தி ரியாலிட்டி, அதை மேவும் திறனும், ஹவ் டு அட்டைன் இட், எமக்கு உய்யும்படி ஓதுக முருகனார் கேட்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை பகவான் செலக்ட் பண்ணி இந்த உள்ளது 40 அனுபந்தம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே உங்களுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாடல்கள். அவ்வளவு அழகா சொல்வார். இதன் மூலமா பகவான் பன்னூல் உண்மைங்கிற தன்னுடைய மொழியை உறுதிப்படுத்துகிறார் உதாரணங்களின் மாதிரி. இதுவரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். நாம எப்படி பஜகோவிந்தத்துல வந்ததை பார்த்துட்டோம். அப்புறமா அடுத்தது இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்ததுல கூட எப்படி ஜெகதீச சாஸ்திரி சொன்னதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் ஏகஸ்லோகி ஆதிசங்கர் சொன்னதை சொல்லிட்டார். இப்ப இத்தனை பாடல்கள் இருக்கு. சோ இந்த 8 பாடல்கள் வரிசையா வர்றச்சேன். 2 வழி நம்ம உருப்படுறதுக்கு என்னடா, 1 இதய உணர்வின் பார்ப்பட்டு மண் புத்தி சித்தம் அகங்காரம் நேத்தி 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 இல்லாம உங்க வாழ்க்கை நடத்துங்க. இல்லையா நல்ல பிராணாயாமம் பண்ணி உங்களுக்குள்ள போங்க. பகவான் இங்க என்ன சொல்ற, பிராணாயாமம் பண்றது ஓகே, ஆனா பிராணாயாமம் மட்டுமே கூட சேர்த்துடாது. பிராணாயாமங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு குளத்துக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், பாசி படிஞ்சிருக்கு தண்ணி, நமக்கு கை கால் கழுவு என்ன பண்றோம், இப்படி தண்ணியை விளக்கணும்னா அந்த பாசி எல்லாம் அந்த பச்சையெல்லாம் போயிடும். பார்த்திருக்கோமோ இல்லையோ கோயில் குளத்துல, அது என்ன பண்ணும், அப்ப அந்த தண்ணி தெளிவா தெரிஞ்சு நம்ம கை கால் வீட்டை வந்துடுறோம். மறுபடியும் அந்த பாசி எங்க வந்துடுதோ இல்லையோ. அதுதான் பகவான் இங்க சொல்ற, பிராணாயாம கூட உங்களுக்கு உதவி பண்ணாது, அந்த பிராணாயாம வச்சுக்கிட்டு நீங்க உள்ள போகணும். ரொம்ப அழகா அடிச்சு சொல்றார். பிராணாயாமம் மட்டுமே பத்தாது. அவர் என்ன சொல்றார், ஜெகதீச சாஸ்திரி சொன்னாரு இதய குஹ மாத்திரே அப்படின்ட்டு. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அது மட்டும் பத்தாது, ஆழ்நிலைக்கு போய் தான் ஆகணும். அதுக்கு நீ உனக்குள்ள இதய உணர்வை பற்றி போவது ஒன்றுதான் வழிந்து, அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டெப் மேல போய் பகவான் ஜெகதீச சாஸ்திரி சொன்னதுனால இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பிராணாயாமம் என்பது it has got its own limitations. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. மறுபடியும் அது பிராணாயாமம் பண்ண விட்டுட்டோம்னா எல்லா பழைய பாசியெல்லாம் சேர்ந்து. ஆனா பிராணாயாமம் மட்டும் பத்தாது, பிராணாயாமாவும் தேவை. அதற்கு அடுத்தது இதய உணர்வை பற்றி நீங்கள் அந்த இதயத்தின் ஆழ்மனது போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பகவான் சொல்றார். சோ இன்னைக்கு 8 பாடலோட நிறுத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாடலை என்ன பகவான் எப்படி நம்ம ஆன்ம லயத்துல ஆன்ம சாதனையில முன்னுக்கு போய் நிஷ்டன் ஆவாய். நிஷ்டைன்னா தனக்குள்ள சமாதி நிலையை அடைதல். அதுதான் தமிழ்ல நிஷ்டைங்கிறது நிட்டன், ஸ்தித பிரஜ்ஞன். நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறது பகவான் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க உங்க கருத்துக்கள் ஏதாச்சும் ஷேர் வித் ஆல் திஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேர் சார். ஸ்தித பிரஜ்ஞன் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ஸ்தித பிரஜ்ஞன் நாமளா இருக்கிறது, நமக்கான இயல்பு நிலையில் நமக்குள் இருக்கக்கூடிய இறைமையை உய்த்து உணர்ந்து அதை உணர்வதற்கான சாதனைகளில் ஈடுபடுதல் தான்
ஸ்தித பிரக்ஞன். ஸ்திதம்னா உறுதியாக, பிரக்ஞன்னா உணர்வை உடையவனாக, உண்மையான உணர்வு. அதுதான் ஸ்தித பிரக்ஞன். அதுதான் நிஷ்டை, நிஷ்டன் அப்படின்னு சொல்றோம். நிஷ்டைன்னா சமாதி நிலை. அதுதான் ಇದು ಇದು ಸತುದೀರ್ಘಕಾಲಿ ನೈರಂತರ್ಯ ಸತ್ಕಾರ ಸೇವಿತ ದೃಢಭೂಮಿ. ಸತುದೀರ್ಘಕಾಲಿ சரி, ಸತ್ಕಾರ சரியா கேட்கல. ಸೇವಿತ ದೃಢಭೂಮಿ. ಇದು ಎರಡು ಸತುಕಾಲೆ ನೈರಂತರ್ಯ ಸತ್ಕಾರ ಸೇವೆ ಕಾಲೆ ನೈರಂತರ್ಯ இல்லையா? அதுவும் இது சேமா? கேக்குறதா சார்? ஆமா ஆமா ஆமா. சத்துதீர்க்க காலே, கால அளவிலும் பெண்டர் சத்துதீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட்ட பூமி. உண்மைதான், அதை ஒட்டி வருது. அதெல்லாம் பிராணாயாமம் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு வந்துட்டு சொல்ல முடியாது. செஞ்சுட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கணும். வாழ்நாள் முழுக்க சாப்பிடுறோமா இல்லையா? காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச். அது போல சாதனையும் விடாம பண்ணணும். அதை விட முக்கியமானது இதய உணர்வின் பார்ப்பட்டு செயல்படும். அதனால்தான் அன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதயமே உணர்வு. இந்த இதயம் பார்ப்பட்டு இருப்பது இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப பிராணாயாம அதோட இது என்னன்னு தெரிஞ்சுட்டு, இதயம் பார்ப்பட்டு இருப்பதுங்கிறது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா வாட்ச் யுவர் பிரெத் அண்ட் வாட்ச் யுவர் ஹார்ட் அப்படி சொன்னீங்க. ஸோ பிராணாயாமம் பண்ணிட்டு அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது பண்ண அது பண்ண அது பண்ணு ஒரு இதுக்கே நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது, அப்புறம் ஒரு இது பண்ணும்போது உடனே மனசுல அதையும் பண்ணு அப்படி சொல்லும். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அந்த இதயம் பார்ப்பட்டு வேலை செய்யும்போது. அப்ப அதோட இது எனக்கு புரியவே இல்லைப்பா. அது எப்படி நம்ம ஜெனரல் லைஃப்ல பண்றது? அந்த பலவிதமான சொல்யூஷன் வர்றச்சே அதுல சூஸ் த பெஸ்ட். நமக்கு எது நல்லதோ, மத்தவங்களுக்கு எது நல்லதோ அதை சூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் அன்னைக்கு மறுபடியும் சொன்னேன் இல்லையா? யாம் பெற்ற இன்பம் பெருகியும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். எனக்கு பசிக்குதுன்னு மற்றவாளுக்கு இதே போல்தான் பசிக்கும். எனக்கு ஒரு உணர்வு வலியை ஏற்படுத்துதுன்னு அந்த உணர்வு மற்றவாளுக்கும் வலியை ஏற்படும். அதனால்தான் இது இதயத்தின் பால்பட்டு செயல்படுறது. அப்போ இது பண்ண எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், அவளுக்கு இது பண்ணலாம். அவ அதை நல்லபடி எடுத்துப்படலையே, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு நல்லது நினைக்கிறேன், நல்லது இல்லை, இது அருணுக்கு நல்லது, அருணுக்கு சொல்லலாமே அப்படின்ட்டு சொல்றதோட நம்முடைய சாதனை அந்த நிலையில் நம்ம இருக்கணும். அந்த இதய உணர்வில் we should get well founded. How it is taken, how it is responded, how it is reciprocated is not your concern. ஏன்னா அவங்க ப்ளூ பிரிண்ட், அவங்க டெஸ்டினியோட வர்ற. உனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறியோ, மற்றவளுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை மென்மையான வார்த்தைகளால் நல்லபடியா சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு நிம்மதி வரும், ஒரு உணர்வு வரும், சுதந்திர உணர்வு வரும். மற்றவங்க எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ, எடுத்துக்க காட்டி கூட நம்ம சொன்னவங்க எடுத்துக்கல பரவாயில்ல அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம விலகிக்கணும். அப்போ கூட நம்ம மனசுல நீ நல்லதுதான் சொன்ன அப்படின்ட்டு அந்த அகம் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட், அதுதான் கடவுள்ப்பா, அதுதான் கடவுள். கடைசி மூச்சு வரைக்கும் அதுல ஒட்டிட்டோம்னா அதுதான் கடவுள். இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, இதுதான். அதை மத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு அவங்க மெச்சூரிட்டி பொறுத்து, அவங்க வரக்கூடிய அவங்களுடைய எவல்யூஷனை பொறுத்து. அப்பா இது நான் இந்த 1 hourல கேட்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. அப்ளை பண்ண போகும்போது தான் தெரியுது உலகத்திலேயே ஒரு பெரிய டஃப்பான கஷ்டம் எதுன்னா இதுதான். காதால கேக்குறது அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விசாரம் அதானே. அது சம்டைம்ஸ் சிலதுக்கு நம்ம நோ அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு அது அவளுக்கு அது நல்லது, நம்மளுக்கு அது நோ நல்லது நோ சொன்னா. பட் சம்டைம்ஸ் அவ கஷ்டப்படுவாளே
அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்றோம் சம்டைம்ஸ். அது நம்மளோட ஹார்ட்லேருந்து வர்றதுதான் அந்த நோ. பட் அந்த இடத்துல நோ நான் அப்ளை பண்ணவே முடியல. அப்ப அது தப்பா ரைட்டா அப்பா? அது வந்து நம்ம சின்ன குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க புத்தி இல்லாம சிலர்லாம் சொல்லும், அழுக்க முட்டையா வரும். அப்போ நம்ம மனசு சொல்லி ஏன்டா இருக்கான்ட்டு இருந்தா கூட அவங்களுடைய இக்னோரன்ஸ் ஸ்டேட், அவங்க இன்னும் அந்த வெளிச்சம் வரல. அந்த வெளிச்சம் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கிற ஒரு அம்மாவா ஆயிடும். You have to have that tolerance, forbearance, திதிக்ஷா. வருவா, இன்னைக்கு ஒரு நாள் நிச்சயம் வருவா, பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட், சரிங்க, ஜாக்கிரதை, ஏதோ நல்லதுன்னு நினைச்சு சொன்னேன் நானு, எல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க அப்படின்னுட்டு you have to accept them. நம்ம சொல்லி கூட கேட்கலன்னு வருத்தப்படாம நம்ம சொன்னது நல்லதுன்னு உங்க இதயம் சொல்லிடுத்து அது புரிஞ்சுக்கிற நிலையில அவங்க இல்ல. நம்ம சின்ன அறிவில்லாத குழந்தைங்க, அவளுக்கு புத்தி இல்லை, அது சொல்லக்கூடாது. பரவாயில்லை, என்னைக்கும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. சரி சரி, எனக்கு நல்லதுன்னு மட்டும் சொன்னீங்க, அதனால என்ன பரவாயில்லன்ட்டு நாம அதையும் ஏற்றுக்கொள்ளணும். நான் சொன்னதான் கரெக்டா சொன்னேன், அங்க வந்து நம்முடைய பிராணாவம் குறையும், அவளோட பிராணாவம் குறையும். இது பேசிஸே வந்து உங்க பிராண சக்தி குறையாம பார்த்து. பிராணசக்தி தான் இறைவன், பிராணசக்தி தான் அகம். அப்படி அவ ஏத்துக்க காட்டி அவ அது புரிஞ்சுற நிலையில என்ன வரல. புரிஞ்சிக்காத முடியும் நம்ம புரிய வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி they have decided. அப்போ அவன ஒரு நாள் வருவாங்க, நல்லதுன்னு பட்டது சொன்னீங்க, பரவாயில்லைங்க, அதனால என்ன அப்படின்னு வள்ள அப்படி you have to overlook and keep moving. ஓகே, கேட்டுட்டோம். அப்பா மேம் சொன்ன மாதிரிதான், விஜயபிரியா மேம் சொன்ன மாதிரிதான் நானும் கேக்குறேன். ப்ராக்டிக்கலி அதை அப்ளை பண்றது நிறைய இன்சிடென்ட்ஸ்ல கஷ்டமா இருக்குப்பா நீங்க சொல்றது. பட் ஸ்டில் நம்ம அப்ளை பண்ணா கூட நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு எது நல்லதுன்னு நம்ம இதயத்துல இருந்து அது நோ வந்தா கூட பரவாயில்லன்னு நம்ம பண்ணும்போது, அந்த டாலரன்ஸ் பேஷன்ஸும் நீங்க சொல்ற மாதிரி பண்ணும்போது ஸ்லைட் ஃபீலிங் ஆஃப் காம்ப்ரமைஸ் இஸ் கம்மிங்ப்பா. அது காம்ப்ரமைஸ்ன்னு நீ நினைக்காது, you are on the right path ன்னு நீ have to appreciate. ஆமா, I am on the right path. அவ புரிஞ்சுக்கிறது, that's not my problem. சொல்றதே சொல்லிட்டோம், ஆனா in a palatable way. அத அவ புரிஞ்சுக்க காட்டி அவ புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டினா வரல அப்படின்னு நம்மள என்னைக்குமே don't underestimate yourself. You are on the right path. இதய உணர்வின் பார்க்கிற வரைக்கும் you are with God, you are with yourself. Very good, thank you. Anniversary wishes. Amma, happy anniversary wishes. You're fine. சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நான் ஒண்ணே சொல்லிடுறேன். சொல்லுங்க. அம்மாவுக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்க இல்லையா, பகவத்கீதாக்கு. நான் அதுக்கு வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா, நான் நினைச்சத நீங்க சொன்னீங்க போட்டிருந்தேன். அப்படி போட்டிருக்க கூடாதுன்னு அப்புறம் ஃபீல் பண்ணேன். எல்லாரும் நினைச்சுதான் போட்டிருந்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு அதே சொல்லிட்டு இருந்தேன். நான் போட்டுட்டேன்னு நினைச்சுட்டே இருந்தேன். இந்த அகம் இருக்குல்ல, ஓகே, அந்த அகத்துல இருந்து சம் இன்ட்யூஷன்ஸ் வரும். அந்த இன்ட்யூஷன்ஸ் சம்டைம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம், தெரியல, அது அவாய்ட் பண்ற மாதிரி நமக்கு தெரியல. பட் அது நடந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த இது சொல்லும், இதுதானே நம்ம நினைச்சோம் அப்படி சொல்லி வருது. ஸோ சம்டைம்ஸ் அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து நம்ம ஓகே இது நம்ம திங்க் பண்ணுது, அப்ப இது நடக்கணும்னு அது நடக்க மாட்டேங்கிறது. ஸோ அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து அகம்லேருந்து வருதா இல்ல அந்த மைண்ட், அந்த சட்டில் மைண்ட்லேருந்து வருதா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குப்பா. அது இருக்குமா? அது என்ன? அது நம்முடைய மன் புத்தி சித்தம் அகங்காரம் கிளியராகத்தான் அது டிரான்ஸ்பரண்டா கண்டிப்பா இது நடக்கும்னு தோணும். ஏன்னா அகத்துல இருந்து வர்றது கூட it has to come through your ego, your buddhi and your mind. இதுல வந்து there are lot of chances for aberrations.
அங்க மனசு வந்து இட் வில் கிவ் ஃபேவர். வேண்டியது வேண்டாததுக்கெல்லாம் ஃபேவர் பண்ணும் சம்டைம்ஸ். அது நம்ம குழந்தையா இருந்தா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணோம், மற்ற குழந்தை வேற மாதிரி. இது வந்து ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய பையனுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கும் மற்றவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் வித்தியாசம். அந்த நிலையில நாம இந்த அகத்திலிருந்து வர உணர்வை வெளிப்படுத்துறச்ச there are all the likelihood it may go wrong, but அது வெளிப்படுத்துற முடிவு நல்லதா தான் இருக்கும். நல்லதா, it may not be 100% correct, but it will give you the right kind of result. அது எல்லாருக்குமே நல்லதுதான், கெட்டது என்னது அகத்திலிருந்து வர்றதுனால நல்லதுதான் நடக்கும். அந்த நல்லது இட் மே வேரி இன் டிகிரிஸ். 60%, 50%, 100% வரலாம். மன்புத்தி சித்தம் அகங்காரம் கிளியர் ஆயிடுச்சுன்னா it will come directly like an it takes time. அது கிளியர் ஆகிறதுக்கு தான் இந்த பிராணாயாம ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, அது பண்ணிட்டே இருக்கும். அது கிளியர். சரியா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஜெய் குருதேவ். Have a great day. Like this love, enthusiasm. I am blessed to have you all. Jai Guru. Recording off. Jai Guru. The recording stopped.